நம்ம இன்றைக்கி என்ன உங்ககிட்ட பேச போகிறோன்னா சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே வந்து நேரு பிறந்த நாளை பற்றி நம்ம கொண்டாடுறோன்னு தெரியும். ஆனால் வந்து நம்ம பசங்கக்கிட்ட என்ன கேட்கணும், நான் தலைவர்கள் பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம். உன்னுடைய பிறந்த நாள் வருங்காலத்தில் ஊர் நாடு உலகம் கொண்டாடணும்னா நீ என்ன செய்யணுங்கிற கேள்வியை கேட்கலாம். அதுக்கு நாம் தான் மோட்டிவேஷன் பண்ணணும். சின்னதாக ஒரு தூண்டுதல்னா போதும். இப்போ நான் எனதுங்கிற எண்ணம் குறைஞ்சி, அதாவது சுயநலம் போய் பொதுநலம் வரக்குள்ள மற்றவர்களால் போற்றப்படுறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரை தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை சொல்கிறேன். இப்போவும் இந்த காலத்துலேயும் மக்கள் வறுமை கோட்டின் கீழே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே அவர் வந்து தன்னோட சொத்துக்களெல்லாம் விற்று ஒரு கப்பல் வாங்கி வணிகம் செஞ்சுருக்கிறாருன்னா அவருக்கு வந்து என்ன வந்திருக்கணும், ஒரு வேகம், ஒரு தூண்டுதல், இதெல்லாம் இருக்குன்னா அவரோட காலம் முடிஞ்சிருக்கலாம், அவர்கள் சொத்து போயிருக்கலாம். இன்னும் அந்த வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு என்ன வருது, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து என்ன ஆகிறோம், ஒரு வேகம், ஒரு இது வருது. எப்படி என்ன சொல்கிறதுன்னா ஒரு நாட்டு பற்று வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இப்போ நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைகள், அதை வாங்கணும் இதை வாங்கணும், சொந்தக்காரங்க பிரச்சனை, சொத்து வேணும், இப்படி என்னென்னமோ எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க. இப்போ ஸ்கூலில் சொல்லி தருவாங்க, அவங்க சொல்லி தருவாங்க, என்னாலும் நம்ம எதிர்பார்க்க வேணாம். இப்போ மேக்ஸிமம் 15 ஏஜ் கீழே இருக்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸு படித்தவங்களாக தான் இருக்கிறாங்க. சம் பர்சன்டேஜ் வேணால் படிக்காமல் இருக்கலாம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு நாம்ளே சொல்லிடலாம், சும்மா மோட்டிவேஷன் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஓங்கி அடித்தான்னு சொல்லக்குள்ளேயே அது என்ன ஆகுது, எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் 1.5 டன் வெயிட்டுங்க. எப்படி வந்துச்சு அது ஒரு நாளில் சொல்கிறாங்க. டெய்லி அந்த எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி இதை கேட்க அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிக்கிடுச்சு. அதனால் நாமளும் என்ன பண்ணலாம், ஒரு கருத்தை சும்மா சாதாரணமாக சாப்பிட்டுட்டுருக்குள்ளேயோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், அப்போ எங்கேயோ ஒரு எடுக்கிறக்குள்ளேயும் நம்ம ஒரு கருத்தை சொல்லலாம். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பாருங்கள், பசங்களுக்கு பதிஞ்சிடும். நம்ம உடம்பே ஒரு மெஷின். அந்த மெஷின் எப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஃபுட்டு இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சப்பாத்தி சேராது, பிடிக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்குள்ள 22 நாளில் என்ன ஆகுது, அது எனக்கு ஒத்துக்கும், நம்ம உடம்பு ஏற்றுக்குது. நம்ம பசங்களுக்கு ஏன் ஏற்றுக்காது? அதனால் நம்ம குழந்தைங்கள மற்றவங்க பிறந்தநாளையே கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடாதுடா, உலகமும் பிறந்தநாளை கொண்டாடணும். அந்த மாதிரி வாழ்க்கை இப்போ PhD நம்ம பண்ணணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவோ விஷயம் இருக்குது, எத்தனையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீ பெரியவனாக வரணும் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி மாற்றங்கள், அது மாற்றம் வேணும்னு இப்போ எல்லாருமே, அது 80s இருக்கட்டும், 90s, 2K, 2.1K, எத்தனை கேக்கே, எப்படி போனாலும் மாற்றம்னா ஓடுறோம். யாரோ ஏதோ சொல்லுவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்க, மாற்றத்துக்கு ஓடுறோம். ஏன் அந்த மாற்றத்தை நாமளே ஏற்படுத்தலாமே. அதனால் டியர் பேரண்ட்ஸ், பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு தூண்டுதல். இந்த ஆர்டினரியான வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி இதாக இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறவங்கள பசங்கள்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குப்பாங்க. அவங்களும் உலகம் போற்றும் தலைவர்களாக வருவாங்க. ஒவ்வொரு தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடும் போதும் நீ உன் பிறந்தநாளை மற்றவங்க கொண்டாடணும். அதுக்கு என்னன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன தெரியுமா நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இப்போ ப்ரெசண்ட்டு நாம் இப்போ இருக்கிறோம், இன்றைய சூழ்நிலையும் தெரியணும். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் இந்த ப்ரெசண்ட்டில் இருந்து ஃப்யூச்சரை அவங்க நல்லா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.